பீட்டர், அப்புறம் பீட்டருடைய அப்பா அவரு, தேர்டு வந்து தினேஷ் அவரு, ஃபோர்த்து வந்து மேரியம்மாள்னு ஒரு ஆன்டி பேசன் பிரிட்ஜில். ஸோ அவங்களுடைய அந்த கடைசி நாளில் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த டைமில் ஸோ அவங்களாம் நான் பார்த்து அவங்க கேட்டு அவங்க எவ்வளோ அந்த விசுவாசத்தை பௌட்டத்தை அவங்க எப்படிலாம் அடிச்சாங்க, அவங்களோட நான் அந்த ஜபம் பண்ண நேரம், அவங்களோட அந்த ஹாஸ்பிட்டலில் கடைசி நாளாக இருந்த நேரம், ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு சச்சின்னு சொல்றது ஒரு பெருவிலேஜ், ஒரு பாக்கியம். ஸோ அப்படி சொல்லலாம். நான் ஒரு அம்பத்தூர்ல ஒரு சாதாரண ஒரு சின்ன மினிஸ்ட்ல ரன் பண்ணின்னு அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் எங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய விசுவாசம், அவங்க வாழ்க்கையில எவ்வளோ பாராட்டம் இருந்தாலும் அவங்க எவ்வளோ தேவனை பின்பற்றி அவங்க கடைசி வரைக்கும் இருந்ததை ஸோ என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அது என்னுடைய வாழ்க்கையில இந்த 6 இயர்ஸ்ல நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியா இருக்கு. ஸோ அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணா விரும்பினேன். சில சொல்லலாம் 6 இயர்ஸா நான் என்ன பண்ணேன், சில என்னோட இருதயத்துல தோணும் நான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன், நான் என்ன சாதனை பண்ணேன், என் வாழ்க்கை எதை நோக்கி போய்கொண்டு இருக்கு. ஸோ அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் கேள்விகள்லாம் வரும்போது ஸோ தேவனோட இருக்கும் போது நிறைய ஹாப்பினஸ் வரும், நிறைய பெயின் வரும். பெயின் வரும்போது அதை நம்ம லேர்ன் பண்ணினா அதை கடந்து தான் போகணும். ஸோ பைபிள்ல பவுல் வந்து நிறைய பேருக்கு நிறைய ஆலோசனை சொல்லியிருக்கிறார். முக்கியமா தீமோத்தேயுக்கு நிறைய ஆலோசனை சொல்லியிருக்கிறார் அவரு. ஸோ நீங்க ஷேர் பண்ணலாம் அவருக்கு என்னெல்லாம் ஆலோசனை சொன்னார். பால் வந்து தீமோத்தேயுக்கு என்னெல்லாம் சொன்னாரு. ஓகே, தலைவர்களை உருவாக்கணும் சொன்னார். அப்புறம் ஓகே, உன் இளமையை குறித்து நீ ஜாக்கிரதையா சொன்னாரு. ஸோ மதுரை வயதுகளுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெக்ட் நீ காப்பாற்றிக்கொள் சொன்னாங்க. ஸோ உன்னை குறிச்சும் உபதேசத்தை குறிச்சும் எச்சரிக்கையா இருக்கு. கண்டிப்பா அது எனக்கு பயம் தானே. லாஸ்ட் வீக் நாங்கள் ஒரு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் இன்னொரு ஒரு சர்வரோட நான் ஸ்டடி பண்ணேன். அப்போ எனக்கு அது என் வாழ்க்கை எது நோக்கி போய்கொண்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் இவங்களுக்கு எப்படி நான் உபதேசம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. சொல்லுங்க. ஓகே, என்னோட கூட நான் கஷ்டப்படுறேன், நீயே வந்து கஷ்டப்படு, நீ சந்தோஷமா இருக்காது அது சொல்றாரு. ஓகே, நீங்க நான் கரெக்டான இடத்துல போயிட்டு நீங்க சேருங்க அந்த உபதேசங்களை அப்படின்ட்டு. ஓகே, உன்னை யாருமே சின்ன பையனை அசட்ட பண்ணக்கூடாது. உங்களை வந்து என்ன பண்ணணும், ஒரு மெச்சூரிட்டியான பாயா உங்களை பார்க்கணும், அந்த மாதிரி பண்ணுங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஓகே ஓகே முக்கியமான ஓகே, திராட்சை ரசம் சாப்பிடுங்க சொன்ன. அப்புறம் வேற என்ன இருக்கு? ஓகே, நம்ம பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயத்த அவரு சொல்லக்கூடிய இருக்கிறாரு. 1 தீமோத்தேயு 1:5 நாம படிக்கலாம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இங்க பாத்தீங்கன்னா முக்கியமா நல் மனசாட்சி, நல் மனசாட்சியோட இங்க இருக்கணும் சொல்ற. அது ரொம்ப முக்கியமா அவரு காண்ற பால்.
அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் சொல்றது 1 தீமோத்தேயு 1:18 வரைக்கும், குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனா இரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அதுக்கப்புறம் அடுத்த வசனம் பாத்தீங்கன்னாக்கா அதுல சிலருடைய பேர் அவரு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இவங்கெல்லாம் தான் விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு நல்ல மனசாட்சி இல்லாதனால. ஸோ இந்த பவுல் சொல்றாரு, நீங்க இப்ப எல்லாமே ஷேர் பண்ணீங்க, அதெல்லாம் உண்மைதான். அதை விட முக்கியமானது, நீ நல்ல மனசாட்சியோட உடையவனா இரு. ஸோ அந்த மனசாட்சிய நாம இல்லை அப்படின்னாக்கா சில பேர் விட்டு விட்டு போயிட்டாங்க. ஐயா, அந்த விசுவாசமாகி அந்த கப்பலை அவங்க சேதப்படுத்திட்டு போயிட்டாங்க. அப்படின்னா விசுவாசமான கப்பல்னா எப்படி? இது நம்ம எல்லாருமே ஒரு விசுவாசமா இருக்கிறோம், இந்த சபையில மீட் பண்ணியிருக்கிறோம். சிலர் இது இங்கெல்லாம் மீட் பண்ண வேணாம் சொன்னாக்க நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதே போலதான் சிலர் அந்த பவுல் இருந்த அந்த டைம்ல ஒரு நல்ல மனசாட்சி இல்லாம இருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நாம எல்லாரும் பேச்சுவார்த்தையில சொல்றோம், என் மனசாட்சிப்படி நான் சொல்றேன், என் மனசுக்கு தெரியும் எது கெட்டது எது நல்லது, என் மனசாட்சி சொல்றதா நான் செய்யறேன். இதுக்கெல்லாம் நம்ம வேதத்தின் அடிப்படையில நாம ஏன் மனசாட்சிப்படி நாம இருக்கணும். ஸோ அதான் நம்ம இன்னைக்கு என்னுடைய டாபிக். நாம் எப்படி அந்த மனசாட்சிய நம்ம எப்படி பெறலாம், ஹவு டு கெயின் ஏ கிளியர் கான்சியன்ஸ். சரிங்களா? ஸோ இந்த தெளிவான மனசாட்சியோட முக்கியத்துவம் என்ன? ஸோ அது மிக மிக ஒரு முக்கியமானதா இருக்கு. ஸோ ஏன் மனசாட்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்கா, ஓகே, ஒரு ஜெபங்களுக்கு பதில் அளிக்கப்படுவதற்கு தெளிவான மனசாட்சி அவசியம். அதாவது நம்ம சொல்லுவோம், என் ஜெபத்துக்கு பதிலே இல்லை அப்படின்னா நம்ம இப்ப நான் பண்ணலாம், எனக்கு கொடி கொடியா பணம் வேணும், கார் வேணும், அது ஆனா என்னுடைய மனசாட்சிக்கு அது தேவையா? அதோட நிறைய தேவைகள் இருக்கலாம். அதுதான் ஜெபங்களுக்கு பதிலளிக்கப்படுவதற்கு தெளிவான ஒரு மனசாட்சி வேணும். 1 யோவான் 3:21-22 வரைக்கும் நம்ம படிக்கலாம். 1 யோவான் 3:3-21 வரைக்கும், பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். இங்க பார்க்கும்போது பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம், அதான் நம்முடைய மனசாட்சி கூட சொல்லலாம். நம்முடைய மனசாட்சி உண்மையில இது குற்றம் இல்லை, இது தவறு இல்லை. ஸோ நம்ம மனசாட்சியோடு நம்ம பண்ண கண்டிப்பா அந்த ஜபத்துக்கு என்ன இருக்கும்? தீர்வு கண்டிப்பா இருக்கும் சொல்றதுனால, நம்மளுடைய ஜபத்துக்கு பதில் அளிக்கணும் அப்படின்னாக்கா நம்முடைய மனசாட்சி ரொம்ப நல்லதா இருக்கணும். நல்லதில் அந்த மனசாட்சி இருக்கணும். செகண்ட் பாத்தீங்கன்னாக்கா, நல்ல ஆரோக்கியத்திற்கு தெளிவான மனசாட்சி அவசியம். ஸோ நல்ல ஆரோக்கியம்னா என்னது? சுகரு, பிபி அப்படி இல்லாம, ஆனா நம்ம என்ன பண்றோம்? நல்ல ஸ்வீட் நல்லா சாப்பிட்றோம், எக்ஸசைஸ் எல்லாம் பண்றது இல்லை, என்ன கிடைக்குதோ ஆயில் ஐட்டம் நிறைய சாப்பிட்றோம், என்ன சொல்றது, எல்லாம் சாப்பிட்டு கடவுளே
என்னுடைய ஹெல்த்தை சரி பண்ணுங்க. ஸோ நம்ம மனசாட்சிப்படி நம்ம கரெக்டான ஃபுட்டை சாப்பிட்றோமா, இல்லை கரெக்டாக நம்ம எக்ஸசைஸ் பண்றோமா? ஸோ அதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உண்மையான நட்பை நாம உருவாக்கணும்னாக்கா கண்டிப்பா தெளிவான ஒரு மனசாட்சி தேவை. பைபிள்ல பாத்தீங்கன்னா தாவீது, ஜோனத்தான், சரிங்களா? அதுல அவங்களுடைய மனசாட்சி சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலிசா அவங்களுடைய நட்புலையும் நல்ல ஒரு மனசாட்சி இருந்ததுனால, ஸோ நல்ல நட்பு வேணும்னாக்க கண்டிப்பா என்ன தேவை? ஒரு தெளிவான மனசாட்சி தேவை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, சாட்சி கடுப்பதற்கு தெளிவான மனசாட்சி முக்கியம். சாட்சினாக்கா, கடவுளை எனக்கு இது பண்ணாரு, அது பண்ணாரு, நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், என் வாழ்க்கை ஒரு நாள் தான் மாறிச்சு, நான் இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லணும். ஆனா உண்மையா ஆளுந்து பார்த்தாக்கா நிறைய அது உண்மைக்கு புறம்பா இருக்கு. நாம எமோஷனலா சொல்லுவோம், இல்லை ஒருத்தருக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்றது, கருமையாவா இல்லை ஏதோ ஒண்ணு நம்ம தாழ்ந்து போகக்கூடாது சொல்லுவோம். ஆனாக்கா நம்ம உண்மையிலே தேவனை பற்றி ஒரு சாட்சி தரணும்னாக்கா உண்மையிலே அந்த மனசாட்சி ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்துக்கும் நம்ம தேவனோட நல்ல ஒரு உருவமுறை கருவதற்கும் அந்த மனசாட்சி ரொம்ப முக்கியம். நம்ம சில சமயங்களை நம்ம நல்லாவே ஜெபம் பண்ண மாட்டோம். ஏன்னாக்கா நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம வாழ்க்கை சரியில்லை, நிறைய பாவங்கள்னால இருக்கு, நம்ம டிபெண்ட் ஆகாம இதே பாவத்தை தான் நம்ம செஞ்சு பண்ணிருக்கோம். நம்ம ப்ரேயர் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் கட் பண்ணுவோம், சபைக்கு வரதே நம்ம கட் பண்ணுவோம், எல்லாமே கட் பண்ணி போவோம். ஏன்னாக்கா நமக்கு ஒரு தெளிவான மனசாட்சி இல்லாதவங்க அவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பை நமக்கு என்ன ஆகிடும், கட் ஆகிடும். சரி, இதுதான் முக்கியத்துவம். அதனால மனசாட்சி ரொம்ப முக்கியம். அதனாலதான் பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொல்ற, நீ உன் மனசாட்சியை நீ பாதுகாத்து கொள்ளு, இல்லைனாக்கா விசுவாசமாகி அந்த கப்பலை நீங்க சேதப்படுத்துவாங்க அப்படின்னு. ஸோ இந்த மனசாட்சி எப்படி செயல்படுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மனசாட்சி எப்படிப்பா செயல்படுது? நம்ம எல்லாருமே பேச்சாக்குல சொல்லுவோம், பேச்சாக்குல ஏதாவது பண்ணுவோம்னாக்கா நம்ம இன்னைக்கு பைபிள் பிரகாரம் நம்ம பார்க்கலாம் இந்த மனசாட்சி எப்படி செயல்படுது அப்படின்னு. ஸோ தெளிவான ஒரு மனசாட்சி அவசியமா இருக்கு. ஏன்னாக்கா நாம தேவனுடன் வந்து சரியா இருக்கணும், மனுஷருடன் நம்ம சரியா இருக்கணும். ஸோ நம்முடைய மனசாட்சி ஒரு சிறு குற்றச்சாட்டு நம்மளே சொன்னா கூட அது என்ன ஆகுது, அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பா தடுக்கக்கூடியதா இருக்கு. ஸோ நம்ம பார்க்கலாம் இந்த மனசாட்சி எப்படி செயல்படுது அப்படின்னு. ஸோ தேவன் தம்முடைய நம்ம மனசாட்சி எவ்வாறு செயல்பட்டு பார்க்கலாம். தேவன் தம்முடைய சித்தத்தையும் பரிசுத்தையும் வெளிப்பட இடம்தான் நம்முடைய மனசாட்சி. இங்கதான் வந்து தேவன் வந்து ஒரு விஷயத்த வந்து நமக்கு மனசுல ஒரு காட்டுறாரு. ஸோ காரியங்கள் பற்றிலாம் நிறைய காரியங்கள் நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ ஒரு விஷயத்த நம்ம திங்க் பண்றோம்னா அவருடைய பார்வையில் இது சரியா தப்பா, இந்த காரியம் செஞ்சாக்கா கடவுள் ஹாப்பி ஆவாரா, இல்லை நம்மளை குறிச்ச ஒரு துக்கம் அடுவாரா? ஸோ அப்படின்னு அந்த மனசாட்சி தான் உண்மையில நமக்கு ஒரு என்ன சொல்றது, முள்ளு போல இல்லை ஒரு குச்சி போல நம்மள ஒரு குண்டு போல இருக்கும். எப்படி அப்படின்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ தேவனுடைய ஒளி அது ஒரு கண்ணாடி, சரிங்களா? அந்த ஹார்ட் வந்து நாம தான். ஸோ தேவன் வந்து
நிறைய காரியங்கள், நிறைய கட்டளைகளை சொல்றாரு. அந்த கண்ணாடி வழியா நமக்கு பிரதிபலிக்குது. அவர் சொன்ன அந்த கட்டளைகளை, அவர் சொன்ன அந்த காரியங்கள் எல்லாம் நாம செய்யும் போது நம்முடைய ஹார்ட் என்ன இருக்கும், நல்ல பிரகாசமா இருக்கும். நம்மளுடைய இருதயம் நல்ல வெட்ட வேலையும் நல்ல வெளிச்சமா இருக்கும். அதுவே அவருடைய ஒளி நம்ம இந்த கண்ணாடி மூலியமா வராம, அதாவது நீங்க சொல்லலாம் வேணாம், நான் கேட்க மாட்டேன், உங்களுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், நீங்க சொல்ற வேத வசனம்னா உண்மை இல்லை, நான் இது விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு அதை தடுத்துட்டாக்கா, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கனாக்கா, ஒரு கரு மேகம் போல சூழ்ந்த ஒரு கருமையானதாகவே இருக்கும். ஏன்னாக்கா இங்க அவர் சொல்ற காரியங்கள்ல நம்மளுடைய மனசாட்சி நம்ம என்ன பண்றோம், தடுத்து விட்டுறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கை இந்த பிளாக் முன்னாடி பார்த்தோம், அந்த ஹார்ட் நல்ல சிவப்பா பிரகாசமா இருக்கு. இங்க பார்க்கும்போது இந்த பிளாக் ஹார்ட் ஒரு மாதிரி கருமையா இருக்கு. யாருமே கருமையானதை விரும்ப மாட்டோம். அதுதான் வேதம் சொல்லுது. ஒரு ஜன்னல் போல அந்த ஒளி நம்ம வாங்கி கொள்ளணும். எபிரேயர் 3:8 வரைக்கும் நம்ம படிப்போம். எபிரேயர் 3:8-13. வனாந்தரத்திலே கோபமூட்டினது போதும் சோதனை நாளிலும் முன்னது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வலிவி போய்கிற இறுதியுள்ள ஜனம் என்னும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்களுக்கு பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சகோதரரை, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான ஆசுவாசம் அல்ல, கொல்லாத இறுதியில் உங்களில் ஒருவனுக்குள்ள இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவு நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அதுதான் நம்முடைய மனசாட்சி. சரி, பாவம் கடவுள் சொல்ல இந்த பாவனை செய்யிட்டு, ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதுக்கு கீழ்ப்படியாம அப்படியே போயிடுவோம். அதனால என்னாகும், நம்மளுடைய இருதயம் ரொம்ப கடினமாயிட்டு மனசாட்சியும் இதுவா எந்த சாட்சியும் எனக்கு தேவையில்லை, எனக்கு என்னுடைய சுயநலம் தான் முக்கியம், என்னுடைய ஹாப்பி தான் முக்கியம் அப்படின்னு நம்ம நிறைய தவறுகளை செய்து கொண்டு நம்ம போவோம். நம்ம எப்படி இந்த மனசாட்சிக்கு நம்ம எப்படி நம்ம கீழ் படியலாம்? ஆக்சுவலா முஸ்லிம்ஸ் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுவாங்க. என்னன்னாக்கா, இப்ப ஒரு மேன் இருக்கிறான், இங்க வந்து காடு, இங்க வந்து சாத்தான் இருப்பாங்க. ஓகே, இங்க வந்து காடு சொல்றது சிலமே நம்ம கேட்போம், சிலமையும் சாத்தான் சொல்றதையும் சிலதையும் நம்ம கேட்போம். ஆனால் அப்படி கேட்கக்கூடாது, நம்ம எப்பவுமே காடு சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு. அதே போலதான் இந்த மனசாட்சிக்கு நம்ம எப்படி கீழ்ப்படையலாம்? அதுக்கு சிம்பிள் 2 விதி தான் இருக்கு, 2 பிரின்சிபல் இருக்கு. எப்படின்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட செயல் நீங்க செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த செயலை செய்ய ஆசைப்படும் போது, இது தவறு, இந்த காரியம் நான் செய்யவே கூடாது, இதை நான் செய்யக்கூடாது அப்படின்னு உங்க மனசு சொல்லிச்சுன்னா கண்டிப்பா அதை செய்ய வேணாம், அது விட்டுருங்க. அதுதான் உங்களுடைய மனசாட்சி, சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு என்ன பண்ணணும்னா, நீங்க ஏதாவது தவறு செஞ்சிருப்பீங்க, அந்த தவறு யாராவது உங்களுக்கு சுட்டி காமிச்சாலோ, இல்லை இந்த தவறு நீங்க பண்ண
சொன்னாலும் நம்ம என்ன பண்ணணும், அப்படியா சரி நான் பண்ணேன், ஆமா சாரி என்னன்னு நினைச்சிருங்க, இனிமே நான் அதை செய்ய மாட்டேன் சொல்லிட்டு போறதுதான் இது. அதை விட நாம என்ன பண்ணக்கூடாது, ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணி அதை அரைச்சி அதை என்ன பண்ணணும், இன்னும் பெருசாக்கி அது தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணோட கொண்டு போய் விடுமா இருக்கும். அதனால நிறைய தவறுகளை நம்ம பார்க்கலாம். அவங்க ஒரு தவறு, சின்ன தவறை மறைக்க பெரிய தவறுல போயிட்டு அவங்க விலை இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ரெண்டு தான். இப்படி நம்ம கீழ்ப்படைஞ்சால போவோம். சரி, எப்படி தேவனுடைய பார்வையில எப்படி இது சரி தப்புன்னு எப்படி தெரியும் எனக்கு, அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். சரி, இது எப்படிப்பா நீங்க சொல்லுங்க, சரின்னா சரின்னு செய்யுங்க, தப்புனா தப்புன்னு நீங்க விட்டுருங்க சொல்றீங்களே, அது எப்படி தேவனுடைய பார்வையில எது சரி எது தவறுன்னு எப்படி எனக்கு தெரியும், எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் அப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ தேவனுடைய அவருடைய பார்வையில எது சரி எது தப்புன்னு கண்டிப்பா அவருக்கு தெரியும். எப்படின்னாக்கா, முன்ன நாம ரட்சிப்புக்குள்ளாக இல்லாத போது நம்ம என்ன காரியம்னா நாம செய்வோம். நம்ம ரட்சிப்புக்குள்ளாக அந்த பிறகு வேதம் தான் சொல்லும். நிறைய வேத வசனங்கள் நம்ம ஆழமா படிக்கும் போது, அது ஆழமா நம்ம புரிந்து கொள்ளும் போது, ஸோ அதோட நம்மள என்ன பண்ணோம், வழி நடத்தக்கூடியதா இருக்கும். அதனாலதான் நம்ம தினந்தோறும் வேத வாசிப்பு முக்கியம், தினந்தோறும் ஜபம் முக்கியம்னா நம்ம எப்போதுமே அது சொல்லி கொண்டு வரும். ஸோ அந்த வேத வசனங்களை நீங்க இப்ப படிக்கும் போதுதான், ஓகே கடவுள் இந்த காரியத்தை வேதத்துல செய்யலாம் சொல்றாரு, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. அதனால வேத அறிவு மிக மிக முக்கியமா இருக்கு. அதனால நம்ம வேதத்தை வச்சுதான் நாம இது சரி இது தப்புன்னு நாம சொல்ல முடியும். சில நம்ம வாழ்வுல சில பாவத்தை நம்ம உணர மாட்டோம். சில பாவங்களை நமக்கு அது பாவமாவே நாம கன்சிடர் பண்ண மாட்டோம். இதெல்லாம் என் வாழ்க்கையில பாவமா. சில பேர் யோசிக்கலாம், அவங்க டீப் டைம் என்ன பண்ணுவாங்க, அவங்க இதெல்லாம் சொல்லிருப்பாங்க பெருசா, ஆனா இன்னொரு லைஃப்ல படாது அதெல்லாம் அவங்களுக்கு என்ன இருக்காது, பெரிய விஷயமாவே இருக்காது. இப்ப நான் நிறைய பேரு உடைய சில்ட்ரன்ஸ் சரியா படிக்கல, மார்க் வாங்கல, சரியா இருப்பான், அதுதான் கவலையா இருக்குமே தவிர, பையன் பைபிள் படிச்சானா, இல்ல அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் அறிவு இருக்கா, அவனுக்கு ஜபம் பண்ண தெரியுதாங்கன்னா அப்படிலாம் இருக்காது, கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அது அவங்களுக்கு பாவமாகவே தெரியாது, அது ஒரு விஷயமாவே தெரியாது. ஆனா நாமும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில தான் இது சரி இது தப்புன்னு நம்மளுடைய மனசாட்சி அது ஒரு கன்சிடர் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ இங்க தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தேவன் இந்த மனசாட்சியில என்ன அவரு செய்யறாரு, அவர் என்ன நமக்கு புரிய வைக்கிறாரு அப்படி பார்க்கலாம். ஸோ தேவன் நம்முடைய பாவங்களை ஒன்னு ஒன்னாதான் காட்ட ஸ்டார்ட் பண்றாரு. அவரு நமக்கு முன்னாடி நம்முடைய எல்லா பாவங்களையும் காட்டினாருன்னு வச்சுங்களேன், நாம என்ன பண்ண மாட்டோம், கீழே விழுந்து விடுவோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்போதுமே ஒவ்வொரு பாவத்தை தான் அவர் நமக்கு சுட்டி காட்டினே வர்றாரு. அது எப்படின்னா, மற்றவங்க மூலியமாவும் இருக்கலாம், இல்ல வேத வசனங்களை நீங்க படிக்கும் போது அது உங்களை உணரக்கூடியதா கூட ஸோ இருக்கலாம். ஏன்னாக்கா தேவன் நம்மளை சோர்வு அடைய வைக்கிறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பாவத்தையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு இதுல அவரு காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. நாம் பார்க்கலாம். 1 யோவான் 1வது அதிகாரம் வசனம் 7. நான் படிக்கிறேன். அவர்
ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே இருந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஸோ ஒளியில நடப்பது அப்படின்னு என்னன்னாக்கா, நம்மகிட்ட இருக்கிற இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிற அந்த ஒளியில நாம கீழ்ப்படிஞ்சு போறதா. அப்பதான் நாம என்ன பண்ணோம், அவர் போற ஒளியிலேயே நாமளும் போகணும். அவர் சொல்ல என்னை பின்பற்றுவாங்க, என்னுடைய பாத அடி சூடுகளை நீங்க பின்பற்றுவாங்க சொல்ல. ஸோ அப்போனா நம்ம அவரை பின்பற்றி தான் போகணும், அதாவது கீழ்ப்படிதல். ஸோ அந்த கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியமா இருக்கு. அவருடைய ஒளிக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு போனாக்கா கண்டிப்பா நம்ம தேவனோட ஐக்கியப்பட்டிருக்கலாம். இங்க எப்படி அவர் சொல்றாரு, நம்ம ஒரு தேவனோட அந்த ஒளியில் நடந்தாக்கா ரொம்ப ஐக்கியப்பட்டு இருந்து மிகவும் என்ன இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், மிக சந்தோஷமா இருக்கும். அங்க என்ன இருக்காது, துக்கம் இருக்காது, கவலைகள் இருக்காது, பயங்கள் இருக்காது, பொறாமைகள் இருக்காது. ஸோ அதனால நம்ம அந்த ஒளியில நாம என்ன பண்ணிருக்கணும், ஒரு ஐக்கிய பட்டு இருக்கணும். ஸோ அந்த அப்போதான் அது நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்கும், ஒரு பிரகாசமா இருக்குன்னு சொல்லுது. ஸோ இதுல சில சமயத்துல நம்ம அவருக்கு கீழ்ப்படியாம இருப்போம். ஸோ யாராவது ஒரு பாவத்தை நம்ம கிட்ட சுட்டி காமிக்கும் போது அதை நாம ஒப்பு கொள்வதற்கும் இல்ல கை விடுவதற்கும் நம்ம கிட்டதான் இருக்கு கருப்பு. சரி, நம்ம உண்மையில நல்ல மனசாட்சியோட இருந்தாக்கா தேவனுடைய வசன கீழ்ப்படிஞ்சு அவரோட நானு ஐக்கியமா இருக்கணும், நானும் தேவனும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னாக்கா நாம அது பொறுப்பை ஏற்றுக்கொள்வோம். ஸோ நம்ம அந்த பொறுப்பை நாம ஏற்றுக்கொள்ளல அப்படின்னாக்கா கண்டிப்பா நாம இயேசு கிறிஸ்துவோட ஒரு ஐக்கியமா இருக்க மாட்டோம், அவரோட ஒன்னாவே நாம இருக்க மாட்டோம். ஸோ இந்த மனசாட்சி இருக்கும் போது எதிராக சில காரியங்கள் நாம செய்வோம். அதுல 2 காரியங்களை நாம பார்க்கலாம். ஸோ உங்களுடைய மனசாட்சிய மௌனமாக்க கிடையாது, அதே சமயம் நீங்க அதை மீறவும் முயற்சிக்க கூடாது. முன்னாடி சொன்ன இல்லையா, 2 விதி தான். மனசாட்சி என்ன சொல்றது, எஸ் இல்லைன்னா நோ. ஸோ அப்படிதான் நாம செய்யணும். ஒரு தப்பு செஞ்சுட்டு அது தப்புன்னா தப்பு சாரி கேட்டுட்டு அடுத்த இதுவும் நம்ம போகணும். சரிங்களா? சில சமயத்துல நம்ம மனசாட்சியோட வாதிடுவோம், ஆர்குமெண்ட் பண்ணுவோம். எப்படின்னாக்கா சில ஒரு நபர் என்ன பண்ணாரு, ஒரு காரியம் தப்பாதான் இருக்கு, ஆனா அது என்ன பண்ணாரு, அது சரியான காரியம், அது சரியான நிகழ்ச்சி அப்படின்னு அதை நம்ப வைக்கிறதுக்கு நிறைய முயற்சி செய்வார். என்ன சொல்றது, நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம், அவங்க தப்பு செய்த தனக்கு என்ன பண்ணுவாங்க, இல்ல நான் செய்யறதுதான் கரெக்ட், ஏன்னா அவங்க அந்த ஒப்புக்கொள்ளல, கீழ்ப்படிஞ்சு ஏற்றுக்கொள்ள, அதனால நிறைய வாதம் வரும். அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏத்துக்காம அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்தவங்களை கைய அடுத்தவங்களை இதுவே அப்படியே காட்டி கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது இவரை நம்ம பக்கம் நான் சொல்றது கரெக்டு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அவரை இழுப்பாங்க. என் பக்கம் நான் சொல்றதுதான் சரியான காரியம், நான் சொல்றேன் அப்படின்னு அவரை நம்ப வச்சு அப்படின்னு முயற்சி செய்வாங்க. ஆனா அப்படியெல்லாம் முயற்சி நம்ம செய்யக்கூடாது. எது பைபிள் கிளியரா சொல்லுது, எஸ்னா எஸ், நோனா நோ. ஸோ அதுதான் தவிர வேற எதுவுமே கிடையாது. அதனால அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, மனதாரக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம மனசாட்சி என்ன சொல்றது அதுதான் செய்யணுமே தவிர அவரு சொன்னாரு இவர் சொன்னாரு அதுக்காக நான் செஞ்சேன் அப்படின்னு அவருடைய வற்புறுத்ததுனால நான் செஞ்சேன்
அப்படின்னு கண்டிப்பா நம்ம அதை செய்யவே கூடவே கூடாது. ஆனா சில சமயத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ நான் சும்மா தான் இருந்தேன்பா, அவரு தான்பா வந்து என்ன இப்படி பண்ண வச்சாருப்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா அப்படின்னு என்ன பண்ணுவோம், அடுத்த முன்னாடி ஈஸியா நம்ம பள்ளி போறவங்களா இருப்போம். நம்ம ஸ்கிரிப்சர் வழியா பார்ப்போம். ரோமர் 14:23 நம்ம படிக்கலாம். ரோமர் 14:23 ஒருவன் சமூசிய நடுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவுமே பாவம். இது கடைசி ஸ்டாண்டர்ட் தான் முக்கியம். விசுவாசத்தினாலே வராத யாவுமே பாவம். அதாவது விசுவாசம்னா பைபிள் இருந்து கடவுள் இது சொன்னாரு, இது செய்யறோம், இது செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நம்ம அப்படி செஞ்சது, அதுனாது பாவம். ஸோ அதனால நம்ம மனசாட்சியோடு நம்ம பாதிட கூடாது. ஸோ கடவுள் என்ன சொல்றாரோ ஸோ அதுதான் முழுக்க முழுக்க நம்ம செய்யக்கூடியவங்களா ஸோ இருக்கணும். ஸோ ஒரு விஷயத்த பத்தி தேவன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு கண்டிப்பா நம்மளுடைய ஹார்ட் என்னாவும் ஒரு பகுத்தறிதலா கண்டிப்பா இருக்கும். அது தவறு அப்படின்னாக்கா நம்ம மனசாட்சியில சொல்லிச்சுன்னா இந்த காரியம் கண்டிப்பா தவறுனாக்கா அது என்ன பண்ணணும், நம்ம அக்செப்ட் பண்ணினா ஒபே பண்ணினா அந்த காரியம் நம்ம செய்யக்கூடாது. சரினாக்கா அந்த காரியத்தை நம்ம கண்டிப்பா நம்ம செய்யணும். ஏன்னாக்கா ஸோ நம்ம தேவனுக்கு நாம அவரை நாம பிரதிபலிக்கிறவங்களா இருக்கிறோம். சில சமயத்துல நாம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு தப்பு செஞ்சாச்சுங்களேன், மனசாட்சிப்படி அந்த தப்பை விட்டுட்டு சில நல்ல காரியம்லாம் நம்ம செய்வோம். அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு குடி பழக்கத்தில் இருக்கிறேன். எப்பவுமே குடிச்சிட்டு என்னுடைய ஃபேமிலிக்கு நான் சரியான ஒரு பாதுகாவலான இருக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன், அந்த பாவத்தை மேற்கொள்ளாம அதை விட்டுட்டு சபைக்கு நான் காணிக்க தரேன், மாசம் காணிக்க தந்துடுறேன், சபைக்கு எல்லா வேலையும் நான் செய்யறேன், நானு பெருக்கிறேன், நானே இது பண்றேன், நானே எல்லாம் செய்யறேன், எல்லா மக்களுக்கும் நானு என்ன போல யாருமே கிவிங் ஹார்ட் இல்லை, என்ன போல யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு ஒரு நோயினாக்க நான் அங்க போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் இருப்பேன், அவங்களுக்கு நான் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாத்திரை வாங்கி தருவேன். ஸோ அப்படி நாம் என்ன பண்ணுவோம், நல்ல செயல்ல நம்ம ஷோ பண்ணி காண்போம், நான் வந்து நல்லவன் அப்படின்னு நம்ம செயல் மூலியமா காண்போம். ஆனா அது உண்மை இல்லை. உண்மை எதுனாக்கா ஸோ நீதின்படி செய்யறதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, வேதத்துல என்ன சொல்றாரு, அது செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதன்படி தப்புன்னா அது தப்புதான், அதை நாம மறைக்க கூடாது, அது தாண்டவும் கூடாது. ஆனா சில சமயங்கள் நம்ம அப்படி செய்ய மாட்டோம். என்ன எல்லாருமே பாராட்டணும், அதுக்காக நிறைய காரியங்கள் செய்வாங்க. சில காரியங்களை நம்ம விட்டுருவோம். சில பேர் நிறைய நிறைய பண்ணுவாங்க, நிறைய சேவை செய்வாங்க. அவங்களுடைய வேத மனசுக்கு அவங்களுடைய வார்த்தை என்ன இருக்காது, சரியில்லாம இருக்கும். ஏன்னாக்கா அவங்க ஹைட் பண்றாங்க. சில காரியங்களை நான் சூப்பரா இருக்கணும், நல்லா கிறிஸ்துவன் அப்படின்னு காமிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதுவும் நம்ம தவறான ஒரு செயலா இருக்கு. ஸோ அதுதான் 1 சாமுவேல் 15:22 நம்ம படிப்போம். 1 சாமுவேல் 15:22 யாருன்னா படிக்கலாம். ஓகே, அதான் சொல்றாரு, நீங்க பலியெல்லாம் இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, நீங்க ஆட்டர் பலியெல்லாம் எது வேணா செய்யலாம், எனக்காக முக்கியமானது
ஒன்னே ஒன்று எது, எனக்கு கீழ்ப்படியணும். ஸோ அதுதான் முக்கியம். நம்மளோட மனசாட்சிப்படி நாம யோசிக்கணும். நான் உண்மையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு என்னுடைய காரியங்கள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய ஒவ்வொரு நாளும் நான் போகிற வழி எல்லாமே தேவனுக்கு சித்தமா இருக்கா அப்படின்னு நம்முடைய மனசாட்சியை நம்ம கேட்கணும். ஸோ அதுதான் சில சமயத்துல நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். சரிங்களா? இன்னொன்று நம்ம இருக்கலாம். ஸோ நம்ம ஒரு தெளிவான மனசாட்சி வேணும். எல்லாருக்குமே அதான் ஆசை. ஆனாக்கா அர்த்தத்துக்கு மட்டும் என்ன இருக்கு, அவருக்கு ஆசை இல்லை. இவங்க யாருமே ஒரு தெளிவான மனசாட்சியை பெற கூடாது. யாருன்னா அது சாத்தானு தான். ஸோ சாத்தானு தான் என்னங்க அது, இவங்க யாருமே ஒரு தெளிவான மனசாட்சியோட இருக்கவே கூடாது. அவங்க அந்த உண்மையை அறிஞ்சிருக்க கூடாது. அதனால அவர் நிறைய காரியங்கள்ல சாத்தான் செய்யலாம். ஸோ நம்முடைய மனசாட்சிய சாத்தான் எப்ப வேணாலும் தாக்கலாம். ஸோ அதுக்கு நாம தான் என்ன இருக்கணும், எப்பவுமே அவரை எதிர்த்து நிற்க தயாரா இருக்கணும். ஸோ எப்படினாலும் ஸோ என்னுடைய நான் கொஞ்ச நாள் முன்னாடி யங்கிருஷ்ணா இருக்கும்போது ஒரு ஆஃபீஸில் நான் செஞ்ச வேலை. ஸோ அங்கே ஒரு கம்ப்யூட்டர் நாங்கள் ரிப்பேர் பண்ணாங்க. எனக்கு தெரியல, என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு எங்கள் ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் நீ கொஞ்சம் சரி பண்ணித்தான் இருப்பேன். அவர் என்ன பண்ணார், சரி பண்ணிட்டு எல்லாமே ஆயிட்டார். அதில் பார்த்தீங்கன்னாக்கா டேலியோட டேட்டா இல்லை, எனக்கு அந்த அவேர்னஸ் எல்லாம் இல்லை. டேலியோட அந்த டேட்டா அதில் இருந்தால் தான் டேலி என்ன பண்ண முடியும், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். எனக்கு அது தெரியல. அதுக்கப்புறம் அன்னைக்கு இன்னொரு ஸ்டாஃப் சரி பழைய இதெல்லாம் பார்க்குறோம். டேலியில நல்ல பழைய வருஷ கணக்கு எதுவுமே இல்லை. ஏன்னாக்கா நாங்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டோம், ஃபார்மட் பண்ணி விட்டுட்டோம். எனக்கு அது கிளியரா தெரியுது, நான் தான் அதை நானும் தெரிஞ்செல்லாம் செய்யல தப்பு. ஆனாக்கா என் மூலியமா அது ஆயிருக்கு. இதனாலதான் டேலி வரல. நான் ஈஸியாக போய் சொல்லலாம் என் பாஸ் கிட்ட, பாஸ் இது போல ஆயிடுச்சு, அதனால அது அதாவது நம்ம திருப்பி தான் இது பண்ணணும்னாங்க. நான் அந்த உண்மையை அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. அப்படி இருந்தா அப்புறம் அந்த இன்னொரு பையன் இருந்தான், அவனும் வேலை விட்டு போற ஸ்டேஜ் ஆகும். அதனால அவனையும் விட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 2 பேர் புதுசா சேர்த்து அந்த பழைய அக்கௌண்ட்லாம் என்ட்ரி பண்ணி வச்சாங்க. ஸோ பார்க்கும்போது அங்க என்னுடைய என்ன சாச்சுன்னா, அவட தாழ்மையா ஸோ இல்லை, ஒரு தாழ்மையா இருந்து இதுதான் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை. ஸோ அது ஒரு குற்ற மனப்பான்மையோட இருக்கு. ஏன்னாக்கா சாத்தான் எப்போதுமே அவங்கள ஒரு நல்ல இதுவா வச்சிருக்காது, எப்பவுமே அவங்கள தாக்குறதுல இருக்கும். அதாவது அவருடைய வேலை என்ன அப்படின்னாக்கா, சாத்தானுடைய வேலை என்னன்னாக்கா, உங்க மேல குற்றச்சாட்டுகளை எப்பவுமே பரபரப்பாகவும் எப்பவுமே உங்க மேல என்ன இருக்கும், எல்லாமே உங்க மேலதான் அது ஸ்டார்டிங்ல வரும். ஆனா தேவன் அப்படி இல்லை. தேவன் நம்ம மேல அவருடைய அதாவது சாத்தான் எப்போதுமே உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு, இது சரியில்லை அது சரியில்லை, இப்படி பண்ண அப்படி பண்ண. ஆனா கடவுள் அப்படி சொன்னார்னா, அதாவது பரிசுத்த ஆவியானவர் அப்படி சொன்னார்னா நமக்கு என்ன பண்றாரு, அறிவுறுறாரு. ஓ இதுல நீ சேஞ்ச் ஆகு, இந்த தவறுல நீ மாறு, இந்த தவறுல நீ தெளிவா இனிமே இந்த தவறு நீ செய்யக்கூடாது, இது பரிசுத்த ஆவியானவருக்கு நீ செய்யக்கூடிய ஒரு விரோதமான காரியம்னு கடவுள் சொல்றாரு. சரி, அதுக்கப்புறம் சாத்தன் என்ன பண்ணுவாருன்னா, இந்த குற்றச்சாட்டுலாம் நீ என்ன குற்றச்சாட்டு சொல்ற இல்ல, இது எல்லாமே என்ன நீ துன்பப்படுத்துற, என்னை நீ கீழ்த்தரமா பண்ற, என்ன ஒரு தூசி மாரி, அதனாலதான் என்னை பத்தி நீ இவ்வளவு குற்றச்சாட்டு எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற அப்படி திங்க் பண்ண. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, அவருடைய நோக்கம் என்னன்னாக்கா நம்மள கட்டி எழுப்பதான். நம்ம இந்த ஸ்டேஜ்ல இருந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு சூப்பரா
இன்னும் ஒரு அழகான ஒரு டிசைனோட இருக்கணும்னு தான் நான் என்ன பண்றேன், இந்த தப்புலாம் இருக்கு, இந்த தப்பு நீ செய்யற தப்புல இருந்து மாறு, இந்த குணாசிலிருந்து நீ மாறு, இந்த காரியத்தை நீ இப்படி செய், இப்படி நீ ஹேண்டில் பண்ணுன்னு கடவுள் சொல்ல கனியோட இருக்கிறார். ஸோ நாம தான் அதை கிளியரா தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்துறவங்களா இருக்கணும். ஸோ அதனால நம்ம எப்போதுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்மளுடைய மனசாட்சிக்கு சாத்தானை எப்போதுமே எதிரி எப்ப வேணாலும் தாக்கலாம். ஆனா அவர் தாக்காதபடிக்கு நாம தான் வேத வசனத்துல உறுதியா இருக்கணும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் யாருனாக்கா தாவீது. தாவீது வந்து தப்பு செஞ்சாரு. நாத்தனார் போய் என்ன பண்றாரு, அவர்கிட்ட உட்கார்ந்து இது போல நீ அவர் என்ன பண்ணிக்கலாம், நான் ராஜா, மானமே போயிடுமே, நான் எப்படி ஒத்துக்கலாம், அவர் ஒத்துக்கலாம். அவர் என்ன பண்ண, அவருடைய மனசாட்சி தெரியும், நான் தேவனுக்கு ஒருவருக்கு மட்டுமே விரோதமா தான் நான் பாவம் செஞ்சேன். நான் வந்து நாத்தான் வேலை தான் செய்யல, ஹஸ்பாலுக்கும் அவங்களுக்கும் எதிராக செய்யல, அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் எதிராக செய்யல. அவங்களோட நோக்கம்லாம் என்ன இருந்தது, நான் தேவனுக்கு மாத்திரமே விரோதமா செஞ்சேன். ஸோ அந்த மனசாட்சி சாத்தான் எப்படினாலும் அவர் இது பண்ணிருக்கலாம். ஆனா அவர் சாத்தானுடைய பேச்சை கேட்கல. கடவுள் எனக்கு துன்பம் அந்தாலும் பரவாயில்ல, அவருடைய பேச்சை தான் நான் கேட்பேன்னு அவருடைய பேச்சை கேட்டாரு. அந்த மகன் செத்தான், அவர் ஜெபம் பண்ண அப்போது செத்தான். இருந்தாலும் இன்னொரு அழகான சாலமனை தேவன் வந்து அவருக்கு தாண்டவரா இருக்கிறார். ஸோ அதனால நாம எப்போதுமே ஒரு நல் மனசாட்சியோட இருக்கணும். அதனாலதான் வந்து பவுல் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசமாக அந்த கப்பலுக்கு ஒரு முக்கியமான ஃபியூல், முக்கியமான ஒரு எரிபொருள் என்னன்னாக்கா மனசாட்சி. ஸோ அந்த மனசாட்சியோட நீ இது எப்பவுமே நல்ல மனசாட்சியோட இது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லைனாக்கா உன்னுடைய அந்த சேதாரம் ஆயிடும் சொல்றாரு. ஸோ இன்னைக்கு நாம திங்க் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னாக்கா, நாம நம்முடைய மனசாட்சி எப்படி இருக்கு, நாம உண்மையிலே தேவனுடைய குரலுக்கு நம்ம கீழ்படுகிறோமா, நம்மளுடைய மனசாட்சி ரொம்ப தெளிவா இருக்கா, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து உணர்வு திறனுடன் இருக்கா. ஸோ நம்ம மனசாட்சிக்கு நம்ம கீழ்படுகிறனாக்கா நம்மளுடைய ஆட்டு என்ன ஆயிடும், கடினமா ஆயிடும். அப்புறம் நம்ம தேவனை விட்டு விலகி போகிற மாதிரி இருக்கும். தேவனை விட்டு விலகி போறது ஒண்ணு, அதுக்கப்புறம் நிறைய பாவங்கள் வந்து சேரக்கூடியதா இருக்கும். ஸோ அதனால நாம எப்போதுமே நம்ம சுத்த நல் மனசாட்சியோடு இருக்கிறது மிக மிக முக்கியமா இருக்கு. எபிரேயர் 3:12-13 நம்ம இப்போ எபிரேயர் 3:12-13 நான் படிக்கிறேன். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான ஆசீர்வாதம் அல்ல பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். சகோதர, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலக ஏதுவான ஆசீர்வாதம் அல்ல பொல்லாத இருதயம்னாக்கா நல்ல மனசாட்சி இல்லாதனாலதான். அதனுடைய அந்த பவுல் சொல்ல பாத்தீங்கன்னாக்கா, பவுல் வந்து திங்க் பண்ணாரு, நான் முன்னாடி எப்படிலாம் இந்த கிறிஸ்துவ நான் துன்பப்படுத்தின்னு இருந்தேன், அவரும் மெய்யான தேவன் எனக்கு தெரியல. அப்புறம் அவருக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான் அவர் என்ன பண்றாரு, எல்லாமே ரியலைஸ் பண்ணிட்டு நான் எவ்வளவுலாம் தவறு செஞ்சேன், வாழ்க்கையில எவ்வளவுலாம் பாவங்கள் இருந்தது, எப்படிலாம் மக்களை கேவலமா நான் துன்பப்படுத்தினேன், ஆனா கடவுள் அதெல்லாம் கிருபைனால விட்டாரு, கிருபனால என்ன மன்னிச்சு விட்டாரு. அப்ப நான் அந்த அப்பேற்பட்ட செய்த செயலுக்கு நான் ஒரு அவருக்கு ஒரு நல்ல ஒரு சேஷா இருக்கணும். அதனாலதான் அவர் சொல்றாரு, நல்ல மனசாட்சியோட இருக்கணும். அதனால நம்ம எப்போதுமே அந்த பொல்லாத ஹிருதயம் நமக்கு இருக்கவே கூடாது. அப்புறம் பாவத்தின் வண்டினா கடின
பட்டு போகக்கூடாது. ஸோ அந்த கடினப்பட்டு போகாதனால நாம சபையில் எப்பவுமே டீப் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி நாம ஷேர் பண்ணலாம். நம்ம வாழ்க்கை எப்படி போய்கொண்டு இருக்கு, என்ன போய்கொண்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மலாம் பயன்படுத்திக்கின்னு நான் நம்மளுடைய இறுதி கடினப்பட்டு போகாதபடிக்கும் தேவனை விட்டு விலகு அந்த இறுதி இல்லாதபடிக்கும் நம்ம எப்போதுமே நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆமீன்.